ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜாவே. நேற்றும் இன்றும் என்றென்றும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து பேசுகிற வார்த்தைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து அசைவாடின கிருபைக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, உமது வல்லமையின் கிருபை இறங்கினதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசாயா 58:8 உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்திடும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியே நாங்கள் குடும்பமாய் தகப்பனே, உமது ஊழியக்காரர்களாய் ஆண்டவரே, உமது நேச குமாரர்களாய் ஆண்டவரே, குமாரத்திகளாய் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் பேசுகிறோம் அப்பா. அந்த வார்த்தையின்படி அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதற்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் ஒருவரும் வெறுதாய் திரும்பாதபடிக்கு ராஜாவே, உமது சத்தியத்தின் வார்த்தைகளுக்குள் அவர்கள் நிலையாய் நின்று தகப்பனே, அந்த அபிஷேகத்திற்குள் நனைந்தவர்களை செல்வதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமது வார்த்தையின்படி நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நீ மலையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் பிதாவாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் ஆண்டவரே, உமது வல்லமையின் பிரசன்னம் இறங்கியதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே. எந்த எண்ணத்திரோடு வந்தார்களோ உம்மை தேடி ராஜாவே, அந்த எண்ணத்தில் அவர்கள் அபிஷேகப்பட்டு செல்வதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தையை கொடுக்கும் ஆண்டவரே, உமது மகள்களையும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உமது வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறோம். கோடான கோடியாய் பெருகுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவள் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே ஞானத்திலும் உமது வார்த்தையிலும் பலப்பட ராஜா, நீர் அவளோடு இருந்து பேசும் வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். லோத்தும் அவனோட கூட புறப்பட்டு போனான். ஆபிரகாம் என்ன பண்ணல? he didn't call. அதுதான் அவனும் என்ன பண்றாரு? கூட புறப்பட்டு போனான். கூட புறப்பட்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தேராகுக்கு எத்தனை பசங்க? 3 பசங்க. ஆபிராம், நாகோர், ஆரான். ஆனா ஆரானுக்கு தான் என்ன ஆகுது? கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி அவருக்கு தான் யார் பிறந்திருக்கா? லோத்து பிறந்திருக்காரு. அப்புறம் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆரான் கல்தேயர் ஊர்ல என்ன பண்ணிட்டாரு? மறிச்சிட்டாரு. மறித்த பிறகுதான் அதுக்கப்புறம் தான் வசனம் வருது, ஆபிராமும் நாகோரும் பெண் கொண்டார்கள் அப்படின்ட்டு தான் ஆபிரகாம் சாராளை மணக்கிறார், நாகோர் மில்காலை மணக்கிறார்னு இருக்கு. ஸோ ஒரு ஹிஸ்டரி அங்க ஒரு இதாயிடுச்சு. அந்த ஊர் என்ற கல்தேயர் தேசத்துல ஆரான் மரித்து போகிறார். கல்தேயர் ஊரை விட்டு யார் புறப்படுகிறார்? கானானை நோக்கி யார் தான் புறப்படுறது? தேராகு தான் போறாரு. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். ஆதியாகமம் 11:31. ஆரான் மட்டும் வந்த பொழுது அங்கே இருந்து விட்டார்கள். ஆபிராமையும் ஆரானுடைய, அதாவது அழகா எப்படி இருக்குன்னா, தன் குமாரனுடைய, தன்னு சொல்லி அழகா அங்க வந்திருக்கு வசனம். ஆதியாகமம் 11:31. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமின் மனைவியாகிய தன் மருமகள் சாராளையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அங்க என்ன பண்ணிட்டாங்களாம்? இருந்துட்டாங்க. சோ ஆரான் மட்டும் வந்தவர்கள் ஏன் அங்க இருந்துட்டாங்க? ஆரான்ற ஒரு பையனோட பேர் வந்தோன்னே ஆரான்லயே இருந்துடலான்னு இருந்துட்டாரா என்னமோ தெரியாது. ஆனா ஆரான் அப்படின்றதுக்கு ஹீப்ரூ வேர்டோட அர்த்தம் என்னன்னா, பார்ச்சுடுனா ரொம்ப கொடுமையான வெயில், ஒரு மாதிரி வறண்ட பூமி, வறண்டு சுட்டரிக்கக்கூடிய அந்த ரோஸ்ட் போட்டா எப்படி வறண்ட, அந்த அளவுக்கு அந்த இடம் என்ன இருந்துச்சா, ட்ரைட் அப்பா இருந்துச்சுனால இவருக்கு அந்த இடத்துக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் போக முடியலையா என்னன்னு தெரியல. ஸோ அதனால சூழ்நிலையை பார்த்து இதுக்கு மேல நம்மளால போக முடியாது. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆடு மாடுக்கு புல் இருக்கு, இனி கொஞ்சம் தள்ளி போயிட்டோன்னா இன்னும் ரொம்ப போர்ஜட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிடுறது அப்படின்றக்காக அவர் அங்கே தங்கி விட்டாரா என்னமோ தெரியல. பட் ஹீ
stayed there with his family. டோட்டல் ஃபேமிலியோட அவரு தேராக அங்கே இருந்து விடுகிறார். ஆனாலும் தேவனுடைய அழைப்பும் திட்டமும் மாறவில்லை. அது ஆபிரகாமிடம் மீண்டும் துவங்குகிறது. ஆபிரகாமுக்கு தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அவர் சொல்றாரு, நீ இருக்கிற தேசத்திலிருந்து என்ன பண்ணு, புறப்பட்டு வான்னு சொல்றாரு. புறப்பட்டு வரும்பொழுது லோத்தும் அவரோட கூட வருகிறான். காரணம் நான் சொன்னேன் இல்லையா, அது வறண்ட பூமி, வறண்டுதான் இருந்துச்சு. ஆனால் ஆபிரகாமோடு தேவன் இருந்தபடியால் அங்கே அவர் எப்படி இருந்தாராம், ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சௌதரித்த, அவன் ஏற்கனவே சம்பாதித்தது மாத்திரமல்ல, வறண்ட நிலம்தான், அங்கேயும் யார் சம்பாதிச்சு வச்சிருந்தா, ஆபிரகாம் வறட்சியிலும் செழிப்பாதான் இருந்திருக்கிறாரு. அப்ப அவர் அங்கே சம்பாதித்திருந்த, அதாவது ஆரானிலே சௌதரித்த எல்லாவற்று ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். சோ இங்கே லோத்து ஆபிரகாமை பார்க்கிறா, வறண்டு போச்சு, தாத்தா அங்க என்ன பண்ணிடுறாரு, தங்கிடுறாரு, அங்க இறந்தும் போறாரு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா ஆபிரகாம் எப்படிதான் இருக்கிறாரு, செழிப்பாதான் இருக்கிறாரு. அவரோட சுத்தி என்னதான் ஆகுது, செழிப்பாதான் இருக்கு, வறண்ட நிலத்திலும். ஆரான்னா என்னன்னு சொன்ன, போர்ச்சுட் லேண்ட் அப்படின்னா வறண்ட நிலம், வறண்ட நிலத்திலும் ஆபிரகாம் அங்க செழிப்பா இருக்கிறத பார்த்துட்டு தான் தேவனுடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வந்த உடனே லோத்தும் கூட புறப்படுகிறார். சோ இவரோடு கூட என்னமோ இருக்குது, நம்ம இங்க தனியா இருந்தா இங்க என்ன ஆயிடுவோம், வறண்டு போயிடுவோம். ஏற்கனவே அவருக்கும் அங்க யாரு இருக்கா, குழந்தை குட்டி எல்லாம் லோத்துக்கும் இருந்திருக்கு. ஆனாலும் அவர் நினைச்சிருந்தா அங்க தனியா இருந்திருக்கலாம். ஏன்னா யார் அங்க ஸ்டே பண்ணிட்டா, நாகோர் வரல. ஏற்கனவே நாகோரும் மில்கால் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டே பண்ணிட்டாங்க. ஆபிரகாம் மட்டும்தான் அங்க புறப்படுறாரு. ஆனா அவர் அங்கே இருக்க இல்லாம லோத்து ஆபிரகாமோட புறப்பட்டு வருகிறார். சோ ஆசீர்வாதம் எங்க இருக்கோ, உங்களை தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, ஆசீர்வதித்து இருக்கிறார். உங்களுடனே அப்படிதான் புறப்பட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நம்பணும், ஐ ஆம் நாட் அ ட்ரை லேண்ட். நான் வறண்டு இருக்கிற நிலத்துல நான் இருக்கிற மாதிரி இருந்தாலும் என்னை அவர் நீரூற்றாக மாற்றுவார். நான் வறண்ட நிலம் கிடையாது. வறட்சின்றது நீங்க நினைச்சிட்டு இருக்கிற வரை அது வறட்சி. என் வறட்சியை செழிப்பாக்குகிறவர் என்னுடனே கூட இருக்கிறார் அப்படின்றத நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நீங்க தொட்டாது தொடங்கும். குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லும்போது சொல்லுவாங்க, அவன் தொடும்போது அது என்ன ஆயிருமா, கோல்டாம் ஆயிருமா. அது மாதிரி நீங்க எந்த காரியத்தை கையிட்டு செஞ்சாலும் அது ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். சோ உங்கள் செழிப்பை கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அநேகர் உங்களை பின்தொடர்வார்களாக அப்படி சொல்லி உங்க எல்லாரையும் நானு வாழ்த்துறேன் இயேசுவின் நாமத்தினால. இப்படி என்ன பண்றாரு, லோத்தும் கூட புறப்பட்டு வருகிறார். சோ இப்ப இவருக்கு ஆபிரகாமுக்கு தான் எங்க போறோம்னு தெரியுமா, அவர் பாட்டுக்கு என்ன பண்றாரு, புறப்பட்டு வருகிறார். போகிற இடம் எது என்று அவருக்கு தெரியாது. எபிரேயர் 11:8, எபிரேயர் 11:8, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். போகிற இடம் என்னன்னு தெரியல, ஆனா அவருக்கு தெரியும் அவரை அழைத்தவர் யார் என்பது. ஆக்சுவலி அவரு சொல்றாங்க, அவர் இஸ் நாட் அ follower, அதாவது கற்களினால் சிற்பம் செய்து கொண்டவர் தான். ஆனா அவருக்குள்ள கேள்வி, தேவன் மேல் இருந்த ஒரு ஆர்வம், ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் அவரை என்ன பண்ணுது, மதிமயக்க செய்து, அவர் அந்த சத்தத்தின்ல அவருக்கு என்ன வருது, அன்பு துளிர்க்குது. எப்ப தெரியுமா அந்த விசுவாசம் கீழ்ப்படிதலாக மாறும். புறப்பட்டு போறாரு. அங்க என்ன வசனம் சொல்லுது, அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து போனார் இல்லையா. அப்போ faith brings obedience, விசுவாசம் கீழ்ப்படுதல கொண்டு வரும் தான். ஆனா அந்த விசுவாசத்துக்கு முதல் துவக்கம் ஒருத்தரை நான் நம்பணும்னா எனக்கு வர வேண்டியது அன்பு, அவர் மேல கொண்டு இருக்கிற அன்பு. என் கணவர் இருக்கிறாரு, என் கணவரு நான் நம்புறேன், அவருக்கு என்னன்னா அவர் செய்ய சொல்றதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னா அவருக்கு பயந்து செஞ்சா அது வேறையா போயிடும். அன்புல பயந்து செஞ்சோம்னா வேற மாதிரி ஆயிரும். ஆனா இவர் மேல வச்சிருக்கிற அன்பு எப்படி, அன்புனால அவர் சொல்றது எல்லாத்தையும் என்ன பண்ற
நம்புறேன், அதன்படி நானு செய்யறேன். So when love fills, அன்பு வந்துருச்சுன்னா அந்த அன்பு எதையும் என்ன பண்ணாது, அசட்டை செய்யாது. அவர்கள் சொல்வதை அப்படியே நம்பும், அதன்படியே நம்ம கீழ்ப்படிவோம். அதே மாதிரிதான் இங்கே ஆபிரகாமுக்கு இருந்தது. வெறும் விசுவாசம் மாத்திரமல்ல, இந்த விசுவாசத்தோடு கூட தான் அழைத்தவர் இன்னார் என்பதை அவர் அறிந்து, அவரோட இருக்கிற உறவுல, அவர் மேல வச்சிருக்கிற அதீத நம்பிக்கையில, அன்புல, அவர் எனக்கு ஒண்ணு சொன்னார்னா அதன்படி அவரு செய்ய வல்லவரா இருக்கிறார்னு சொல்லி நம்பி அவர் போகிற இடம் இன்னதென்று அறியாத அவர் புறப்பட்டு சென்றார். அன்பு, விசுவாசம், கீழ்ப்படிதல், இது மூன்றும் என்னது, ஒட்டி பிறந்த குழந்தைகள் போல. So when you love, நம்ம அன்பு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவோம், கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிதல் இல்லைன்னா அங்க என்ன இல்ல, விசுவாசம் நடுவுல தான். விசுவாசம் இருந்தாலும் இல்லாட்டி அன்பு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், ஒபீடியன்ஸ் தானா வந்துடும். இதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டிலயும் ஒருத்தருக்கு நடக்குது. யாரு, நம்ம பவுலன்னா தான். அப்போஸ்தலர் 22:10 இருக்கு, அப்போஸ்தலர் 9:5 இருக்கு. அப்பொழுது நான், யாரு, பவுல், அப்பொழுது நான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நான் என்ன செய்ய வேண்டும்? இவர் ஆக்சுவலி இவர் அன்புலதான் வைராக்கியமா இருந்தார். இவருக்கு இருந்த வைராக்கியம் என்ன, அன்புல இருந்த வைராக்கியமா தான். இவங்க என்னமோ தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. பிதா, நம்ம தோரா படிச்சோம், எல்லாம் படிச்சோம், கமாலியர் பாதத்துக்கு அடியிலேயே உட்கார்ந்தோம், நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கோம், பிதாவை நான் சரியாக அறிந்திருக்கிறேன். ஆனா இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குழப்பிட்டு இருக்காங்க. வேற இன்னொருத்தரோட பேரை சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குழப்பிட்டு இருக்காங்க. சோ என் பிதாவுடைய நாமத்தை இவங்க தூஷிச்சுட்டு இருக்காங்க. சோ அவர்கள் தூஷிக்க நான் விட மாட்டேன், அதனால இவங்க எல்லாத்தையும் நானு காலி பண்ணணும் அப்படின்னு தான் போறார். அவருக்கு இருந்த வைராக்கியம் நல்ல வைராக்கியமா கெட்ட வைராக்கியமா? சரியான வைராக்கியம் தான். அப்ப அவருக்காக ஏதோ ஒண்ணு பண்ணணும்ட்டு ஓடுறாரு. போன பாதை தப்பு, ஆனா அவருக்கு ஒரு போகிற வழியிலே அடி விழுவுது, கீழே விழுகிறாரு, கண்ணு போயிருச்சு. பிதாவை பார்த்து என்ன கேள்வி கேட்டு இருந்துக்கலாம், என்ன உங்க வேலையா தான் போறீங்க, ஏன் கீழே தள்ளி விட்டீங்க, ஏன் குருட்டாக்குனீங்க, என் மேல உங்களுக்கு பாசமே இல்லையா, அன்பே இல்லையா, அப்படியெல்லாம் கேட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சரியாக புரிந்து கொண்டார். நான் அப்பா வேலையா தான் போறேன், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல, நான் அவரோட வேலையா போறேன்னு நினைச்சு நான் பாதை மாறி போயிட்டு இருக்கிறனோ அப்படின்ட்டு உடனே அங்க கேள்வி கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். உடனே பதில் வருது, தமஸ்குவுக்கு புறப்பட்டு போ, அங்கே நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு அறிவிக்கப்படும். அப்ப இவருக்கு கண்ணு போயிடுச்சு, என்ன பண்றாங்க, கைலாகு கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. சோ தேவன் எப்படினாலும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இதுல நமக்கு வேண்டியது, அன்பிலேயே வைராக்கியம் வந்தாலும் அந்த வைராக்கியத்துல ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லும் பொழுது நம்ம அங்க என்ன பண்ணணும், நான் போயிட்டு இருக்கிற பாதை சரியா அப்படின்றத எல்லா நேரங்களும் நாம நிதானிச்சு அறிகிற அறிவை, நமக்கு ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சோ அவரையும் அங்க புறப்பட்டு போன்றாரு. ஆபிரகாம, அவரும் தனக்கு என்னன்னு தெரியாது, ஆனா தேவன் மீது கொண்டிருந்த அன்பிலே அவர் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு தன் பயணத்தை புறப்படுகிறார். இங்க இவரு கர்த்தருக்கு வைராக்கியமா இருந்தவரு, கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்ட்டு அப்படி போனவர் தான். ஆனா போற பாதை தவறுன்னு சொல்லி தேவனுடைய சத்தம் வந்த பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த அன்பினாலே அவர்களை திருத்திக்கிட்டார். சோ அன்பு எப்பவுமே என்ன பண்ண செய்யும், கீழ்ப்படிய செய்யும். சோ நிஜமாலுமே நம்ம தேவ அன்புல நடத்தப்படுறோம்னா தேவ அன்பு நம்மள என்ன பண்ணும், தேவ அன்புள்ளவங்க ரொம்ப நம்ம இலகுனாகட்டா தான் இருக்கும். உடனே we will be sensitive. அதே சமயம் தேவன் பேசுறது கரெக்டா, தேவ ஊழியர்கள் மூலமாக, யார் மூலியமாகவோ தேவன் நம்மோடு பேசுறது காரியங்கள் சரியா இருக்குதான்றதை என்ன பண்ணுவோம், நிதானித்து அறிகிறவர்களா இருப்போம். ஆமென். இப்படி என்ன பண்ணிடுறாங்க, போறாங்க. சோ நமக்கு தேவன் போதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 25:8-9, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தனது வழியை போதிக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரா, தெரிவிக்கிறார், அப்புறமா போதிக்கிறார். நீங்க சங்கீதம் 32:8 எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் உனக்கு போதித்து
உனக்கு நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காண்பிப்பார். அப்புறம் என்ன பண்ணுவாராம்? ஆலோசனையை சொல்லி கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வார். வழியை நமக்கு காண்பிப்பாராம். அவர் நமக்கு வழியை காட்டுகிறவர், நமக்கு வழியை தெரிவிக்கிறவர், நமக்கு வழியை போதிக்கிறவர். நம்ம கை, காலு, கண்ணு எல்லாத்தோடையும் அவர் இன்ட்ராக்ட் பண்ற தேவனா தான் இருக்கிறார். சோ அவர் நமக்கு வழியை தெரிவிப்பார், நமக்கு வழியை காட்டுவார், நமக்கு வழியை எங்க போகணுன்றத போதிப்பார். உங்க மேல கண்ணு வச்சு உங்களுக்கு ஆலோசனை சொல்வார். He'll be a watchman. வாட்ச் நைட் சர்வீஸ் எல்லாம் பண்றாங்க. அவரு எப்பவும் நமக்கு என்னது? வாட்ச்மேன். அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். நம்ம எந்த பக்கம் போனாலும் அவர் என்ன சொல்றாரு? உன்னோடனே கூட இருந்து வழி இதுவே என்று நடக்கிற சத்தம் காதுல கேட்கும். சோ அப்படிப்பட்ட தேவன் நம் தேவனா இருக்கிறார். நம் கரம் பிடித்து நடத்துகிறவராக, அவர் நம்மை தோள் மீது சுமந்து நடத்துகிறவராக, அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவராகத்தான் இருக்கிறார். சோ நம்ம எப்ப பார் என்ன பண்ண தேவையில்லை, பரபர நான் என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும்ட்டு கவலைப்பட்டுட்டே இருக்க தேவையில்லை. நாம் அவர் சமூகத்துல இளைப்பாறினா போதும், ஆத்துமா அவரோடு இணைக்கப்பட்டால் போதும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் அவர் சொல்லுவாரு. நம்ம வேலை அவர் சொல்லுவதை கற்று கொள்ளுகிற வேலை மாத்திரம்தான் நம்ம வேலை. மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சோ ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் வேணும்னா நம்ம என்ன பண்ணணுமா? அவர்கிட்ட கத்துக்கணுமா? என்னத்தை கத்துக்கணும்? அவர் அழகா சொல்லிட்டார், நான் மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ள தேவன். எங்கிட்ட வந்து கத்தும். ஏன் நீ வந்து படப்பட அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு இருக்க? நீ அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். என் சமூகத்துல வந்து அமரு. நீ அமர்ந்திருந்தேன்னா நான் மனத்தாழ்மையும் சாந்த குணமும் உள்ளவரா இருக்கேன். அதே மனத்தாழ்மையும் அதே சாந்தத்தையும் நான் என்ன பண்றேன்? உனக்கு தரேன். அப்ப நீ எப்படிதான் இருப்ப? லைட் வெயிட்ல இருப்ப, ஃபெதர் வெயிட்ல என்ன பண்ணுவ? இருப்ப. அதனால ஆவியில உறவாடுவதற்கு, ஆவியானவராலே நடத்தப்படுவதற்கு நம் ஆத்துமா எப்பொழுதும் இளைப்பாறுதல்ல இருக்கணும். இன்னைக்கு பாடும்போது சொல்லும்போது என் ஆத்துமாக்கு நம்ம சொன்னோம் சில விஷயங்கள். அப்போ என் ஆத்துமா இளைப்பாறுதல் இருக்கும் பொழுதுதான் நான் தேவ சத்தம் இன்னதென்று அறிந்து கொள்ள முடியும். அந்த மெல்லிய சத்தத்துல அவர் அன்பின் சத்தத்தை நான் புரிந்து கொள்ள முடியும். வழி இதுவே. அவர் போதிக்கிற சத்தம் என் காதுக்கு கேட்கணும்னா, அவர் போதிக்கிற சத்தம் வழியை என் கண் பார்க்க வேண்டும்னா, எனக்கு வேண்டியது சாந்தமும் மனத்தாழ்மையும் தான். அவர் என்ன சொல்றாரு? உனக்கு இல்லையே, நீ கவலைப்படுறியா? நீ வா, என்கிட்ட வா, நான் உனக்கு அதை கற்றுத் தருகிறேன் என்கிறார். யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சோ அவர் பிதாவுடைய வார்த்தையை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டார், மனத்தாழ்மையாய் ஏற்றுக்கொண்டார். அதே இதைத்தான் இன்னைக்கு நமக்கும் சொல்லி தராரு. இப்போ உங்க ஆத்மாவுக்கு ரட்சிப்பு வேணுமா? என்ன பண்ணணும்? வார்த்தையை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அவர் என்ன போதிக்கிறார், அதன்படியே நடக்கவும் அதன்படியே வாழவும் பிரயாசப்படுங்க. அதுதான் நமக்கு லகுவான வாழ்க்கையாக இருக்கும். சோ அவர் என்ன சொல்றாரு? பழைய மனிதனை, துர்க்குணத்தை, கொடிய துர்க்குணத்தை ஒழித்து விட்டு. அப்ப நம்ம எதை ஒழிக்கணும்? அப்ப அந்த துர்க்குணம்ன்ற ஒரு இது இருக்கு இல்லையா? சோ அது யாருக்குரியது அந்த துர்க்குணம்? எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோச போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. சோ அழுக்கையும் துர்குணத்தையும் ஒழித்து விட்டு, சோ அதுக்கு காரணமா இருக்கிற இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு. பழைய மனுஷனை களைஞ்சு போட்டுட்டீங்களா இல்லையா? சில வேளை நம்ம என்ன பண்ணிட்டோம்? களைந்து போட்டுட்டோம். நமக்கு அது தெரியாததுனால
தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், புரியும். சில டைம்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், வந்துடுறோம், வரத்தான் செய்யும். ஆனா உடனே நீங்க கொண்டு வரணும். அந்த ஒரு கோபமோ இல்ல வேற ஒரு தப்பான ஒரு செய்கையோ நமக்குள்ள எழும்பி வரும் பொழுது, நீங்க இந்த வசனத்துல ஊறி இருக்கும்போது, இல்ல நான் பழைய மனுஷனை சிலுவையில என்ன பண்ணிட்டேன், களைந்து போட்டுட்டேன், அவன் என் மேல ஆளுகை செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு நம்ம உடனே இது பண்ணுவோம். வரும், நமக்கு கோபம் வருந்தா, எல்லாம் வருந்தா, இன்னொருத்தவங்களோட செய்கை நம்மள என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வருந்தான். ஆனா நம்ம அப்பெல்லாம் என்ன பண்ணணும், சாந்த குணமும் மனத்தாழ்மை உள்ளவர்களாக, இல்ல இது என் குணம் இல்லை, ஏன்னா பழைய மனுஷனை நானு களைந்து போட்டு விட்டேன். எங்கே களைந்து போட்டோம்? ரோமர் 6:6. நீங்க அழகா ஞாபகம் வச்சுக்கலாம். யாக்கோபு 1:1, எபேசியர் 4:2, ரோமர் 6:6. நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, அதை நீங்க பிலீவ் பண்ணுங்க. நான் அறிந்திருக்கேன், என் பழைய மனுஷன் களைஞ்சு போயிட்டான், எனக்கு கோபம் வராது, என்னால பொய் சொல்ல முடியாது, எனக்கு என்ன பாவ இச்சைக்கு நான் கண்ணு பார்க்கறதுக்கும் காது கேட்கறதுக்கான இச்சையான நிழலாட்டம் எதுவும் என்னிடத்தில் நிழலிடா முடியாது, ஏன்னா பழைய மனுஷன் களைந்து போடப்பட்டான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சரி, பழைய மனுஷனை களைஞ்சு போட்டுட்டேன், அப்ப இப்போ நான் எங்கே, எனக்குள் என்ன இருக்கிறது? திருப்பி வாங்க, எபேசியர் 4:23. ஆமென். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக என்ன வரணும்? The new spirit எங்க இருக்கணும்? In our heart. We have a transformed heart. இருதயம் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். 1 பேதுரு 3:4. 1 பேதுரு 3:4 என்ன சொல்லுது? நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரு? சாந்தமும் அமைதலுள்ளாவி. ஹார்ட் படப்படன்னு இருக்குதுன்னா இன்னும் நான் அந்த அமைதலுள்ள ஆவிய அக்செப்ட் பண்ணிக்கல, எனக்குள்ளதான் இருக்குது. நான் அந்த பழைய மனுஷனை என்ன பண்ணல, டேர் அப் பண்ணல. பழைய மனுஷனை களைந்து போட்டுனா புதிய மனுஷன் உங்களுக்கு மேல இருந்து வரல. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி புதிய மனுஷன் எங்கதான் இருக்கான், உள்ளதான் இருக்கான். பாசி படிஞ்சு பழைய மனுஷன் கவர் பண்ணிட்டான். இப்ப நீங்க பழைய ட்ரெஸ்ஸை களைஞ்சு போட்டோன்னே நம்ம எப்படி வார்ட்ரோப்ல இருந்து புது ட்ரெஸ்ஸை எடுத்து மாற்ற மாதிரி நீங்க மாட்ட வேண்டிய அவசியம் அல்ல. ஏற்கனவே நீங்கள் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறீர்கள். புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறேன்றது தெரியாததுனாலதான் இன்னும் நான் பழைய ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு எனக்கு கோபம் வரும். நீ இப்படியெல்லாம் செஞ்சேனா எனக்கு கோபம் வரும் தெரியுமா? நீ எனக்கு கோபம் வரக்கூடாதா, நீ இப்படி பண்ணாத, நான் இப்படி செய்யணும்னா நீ இப்படி பண்ணு, அவர் எனக்கு பண்ணிட்டாரு அதனால எனக்கு இப்படி நடக்குது. இப்படி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஒருத்தரை என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த நியூ ஹார்ட் வந்த உடனே நானும் அவரும் என்னுடைய சந்தோஷத்திற்கோ என்னுடைய துக்கத்திற்கோ என்னுடைய வேற எந்த ஒரு காரியத்திற்கோ என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளோ சுற்றி இருக்கிற மனிதர்களோ காரணம் அல்ல. நானும் அவரும். நான் இவர்களை நேசிக்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கேன், இவர்களை நேசிப்பேன். ஆனா என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ சந்தோஷத்துக்கோ எதுக்குமே காரணம் இல்லை. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒருத்தவங்க 25 இயர்ஸ் லைஃப் நல்லா இது பண்ணி ஆனிவர்சரி அவங்க ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் கொண்டாடுறாங்க. அப்போ ஒய்ஃப் கிட்ட நீங்க எப்படி இருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு அப்படியே கணவர் அப்படியே காலரை தூக்கி கொடுத்துட்டு நம்மளை பத்தி தான் ரொம்ப பெருமையா சொல்ல போறான் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஒய்ஃப் சொல்றாங்களாம், நான் என்ன பண்ணேன், என்னோட கவலைக்கோ என்னோட சந்தோஷத்துக்கோ அவர் காரணமே அல்ல. ஸோ நான் அவரை காரணம்னு நான் வச்சிருந்தேன்னா என் லைஃப்பை நான் சந்தோஷமாவே இருக்க முடியாது. ஏன்னா அவர் துக்கப்படும் போது நான் துக்கப்படணும், நான் அவரு சந்தோஷப்படும் போது நான் சந்தோஷப்படணும். அவர் என்னை திட்டாருன்னா நான் வருத்தப்படணும். அதே அவர் என்னைய ரொம்ப ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டாருன்னா நான் அதுல சந்தோஷப்பட்டுட்டு இருப்பேன். அப்போ என் வாழ்க்கை நான் எப்படிதான் வாழ்ந்திருப்பேன், அவர் கீ கொடுக்குற டாலா வாழ்ந்திருப்பேன். I love him more than that, but the love doesn't makes me to depend upon him what I am.
நான் அவரை நேசிக்கிறேன், ஆனா அவரை என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாம் அவர் என்று நான் என்ன பண்ணல, சார்ந்திருக்கவில்லை. என் சார்பு அவருடனே. நாம் அவரை சார்ந்திருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண தேவையில்லை, நம்ம சுற்றி இருக்கிறவர்களுடைய நடவடிக்கைகள் நம்மளுடைய மன மகிழ்ச்சியை, சமாதானத்தை கெடுத்து போடாது. என்னுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலாய், என் ஆத்மாவின் நங்கூரமா யாருக்கா, இயேசு மட்டும்தான். ஏன்னா அவர் மாத்திரம்தான் என் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருகிறவர். என் ஆத்மாவை ரட்சிக்க வல்லவர் இயேசுவே. சோ அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அவரை சுத்தி எப்படி இருந்தாங்க ஆட்கள், எப்படி இருந்தாங்க, வேற வேற மாதிரிதான் இருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கத்திருந்தாருன்னா அவர் எப்படி ஆயிருக்கணும்? சோ அவர் யாரிடம் இருந்து கற்றுக்கொண்டார்? பிதாவை மாத்திரம் பார்த்து ஆவியானுடைய செய்கையினாலே அவர் நடத்தப்பட்டார். சோ இன்னைக்கு அதே அழைப்பு தான் நமக்கும் இருக்கு. மூத்த சகோதரன் அப்படி நடந்திருப்பாருன்னா அவருடைய இளைய சகோதரர்களாக நம்முடைய வாழ்க்கும் எப்படிப்பட்டதுதான், ஆவியானவரை நோக்கி. அப்போ ஏன்னா அவருக்கு அப்படியே தரிசனம் வச்சு வச்சு காமிச்சுக்கிட்டே இருந்தாரா? பிதா வந்து பக்கத்துல உட்காந்துட்டு நாளைக்கு இங்க பாப்பா, இப்படி செய்ப்பா, அப்படி சொன்னாரா? இல்ல. அவரோடு இருந்த அந்த உறவுக்குள்ள அந்த அது நமக்கு தோணுது இல்ல, சில நேரத்துல இன்னைக்கு நினைச்சேன் எப்படின்னு சொல்றோம்ல, அப்படி நடக்கும்போது சொல்றோம் இல்லையா, அப்படிதான் வரும். அந்த 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 ஃப்ரீக்வென்ட் கரெக்டான அந்த ஃப்ரீக்வன்சில இந்த ஹார்ட் அவர் கூட அந்த டிரான்ஸ்மிஷன் கரெக்டாவே இருந்துட்டு இருந்துச்சு. சோ இன்னைக்கு நம்ம அதை ஏங்கணும், இந்த புதிதாக்கப்பட்ட ஆவியினாலே எப்பொழுதும் அவரை பத்தியே நினைச்சிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கு, அதை மட்டும் இது பண்ணும்போது நம்மளை சுத்தி இருக்கிற எதுவும் என்ன பண்ணாது, பாதிக்காது. சோ என்னுடைய பழைய மனிதனை களைந்து விட்டு புதிதான ஆவியுள்ளவர்கள் ஆகி. சோ கொலோசியர் 3:9 சொல்லுது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. சோ எல்லாமே சொல்லியிருக்கலாம், ஏன் தெரியல கொலோசியர் 3:9 ஒருவருக்கொருவர் என்ன பண்ணாதீங்க, பொய் சொல்லாதீங்கன்னு இருக்கு. சோ பொய் தான் எல்லாத்துக்கும் என்னது, ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்க கடவுள். மற்றதெல்லாம் என்னவாமா, பேய்த்தனத்துக்கு அடுத்ததுதான். சோ நம்ம ஒருத்தர் பழகுறோம்னா அன்பு சகலவற்றையும் சகிக்கும், இருமாப்பு கொள்ளாது, இச்சகம் பேசாதுன்னா, நான் இப்ப இவங்க கூட பேசுறேன்னா இவங்க செய்யறதுலாம் கரெக்டா சரி, உங்களை மாதிரி ஒருத்தவங்க நல்லவங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்லலாம் when she does it. பட் as a lovable friend-ஆ இருக்கும்போது இல்ல இந்த இடத்துல மாறிக்கலாமே, நம்ம இருக்கலாமே அப்படி சொல்லும் பொழுது அதுதான் உண்மையான அன்பு. அன்பு என்ன பண்ணும், திருத்தும், சகிக்கும். அதுக்காக அவங்க மாறலன்றக்காக சிவோ இனிமேல் உங்க கூட பேச மாட்டேன் அப்படி இல்லை. கரவல் மாடுகளையும் இணைத்துக் கொள்ளும். அந்த அன்பு மாறாது. அவங்க செய்கைகள் மாறாததுனால அன்பு மாறாது. ஆனா சில நேரத்துல புரிதல் இல்லாத போது என்ன பண்ணப்படுவோம், கொஞ்சம் விலகி இருக்கப்படும். ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம அந்த அன்பின் பிணைப்பிலிருந்து தேவன் ஒருபொழுதும் என்ன பண்றது இல்ல, யாரையும் அவர் துண்டிப்பது கிடையவே கிடையாது. அதனாலதான் இங்க தெளிவா சொல்லுது, என்ன சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீங்க, பழைய மனுஷன் என்ன பண்ணுங்க, களைந்து போட்டுட்டீங்க. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்க வாய்க்குள்ள பொய் வருதா, நீங்க உங்களுக்கு கோபம் வருதா, அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒருவருக்கொருவர் கோபப்பட்டுட்டே இருக்கீங்களா, நான் என் பழைய மனிதன் சிலுவையிலே களைந்து போடப்பட்டுட்டான். சோ இன்னைக்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, புதிதான ஆவி உள்ளவர்களாகி. எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். சோ நம்ம இன்னைக்கு புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். தரித்துதான் இருக்கீங்க, நான் தரித்திருக்கிறேன்ற அறிவு தான் நமக்கு இன்னைக்கு என்ன தேவைப்படுது, வர வேண்டியதா இருக்கு. நான் எப்படி தரித்து கொண்டேன், ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். சோ நாங்க புதிய ஆவி உள்ளவர்கள்னா நம்ம டெய்லி என்ன ஆயிட்டே இருப்போம்,
டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருப்போம். எதுல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருப்போம்? கிறிஸ்துவனுடைய சாயல் எனக்குள்ளிருந்து வெளிப்பட்டுட்டே இருக்கும். அப்ப கிறிஸ்துவுடைய சாயல் வெளிப்படாம பழைய மனுஷனுடைய சாயல் வெளிப்படும் பொழுது நான் அந்த சாயலை நான் என்ன பண்ண மாட்டேன்? அப்ரிஷியேட் பண்ணி வா வா ராஜா வா ராஜான்னு என்னை என்கிட்ட இருந்து எழுப்ப விட மாட்டேன். அந்த பழைய மனுஷன் எனக்குள்ள எழும்பும் போது நான் சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியுடையவளா இருக்கிறபடியால் நான் பழைய மனுஷனை நானு களைந்து போட்டுட்டேன். இன்னைக்கு நான் புதிய ஆவியை பெற்றிருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு அந்த பழைய மனுஷன் என்ன பண்ணுவோம்? சப்மர்ஜ் பண்ணுவோம். இதுதான் நீங்க வளர்ந்துருக்கீங்களா வளரலையான்னு பார்க்குற டெஸ்டிங் பாயிண்ட். உங்களுக்கு ஒரு கோபம் வருது, அந்த கோபத்தை நீங்க ஓவரா புஷ் அவுட் பண்ணி காமிக்கிறீங்கன்னா நீங்க என்ன வரல? பழைய மனிதனை அவனோட கண்ட்ரோல்குள்ள தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். பழைய மனுஷன் கலைஞ்சு போட்டுட்டான், அது நான் தெளிவா சொல்லிட்டேன். உங்களை பழைய மனுஷன் கலைஞ்சு போயிட்டான். ஆனா அவனோட ஆள்கை அடிக்கடி எங்க ஆட்கள் சொல்ற மாதிரி தான். சுவிட்சு ஆஃப் பண்ணிட்டோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆயிட்டு இருக்கு? ஃபேனு சுத்துது, அதுக்காக கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கா? அப்படி அர்த்தம் இல்லை இல்லையா? ஏற்கனவே உங்களுக்குள்ள என்ன பண்ணப்பட்ட ஆயிட்டு? பழைய மனுஷன் கலைஞ்சிட்டான். ஆனா அவனோட ஆக்ஷன் அங்கங்க என்ன ஆயிட்டே இருக்கு? தட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த தட்டும் பொழுது நீங்க ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அவன் தெரியாதமா நீங்க என்ன பண்ணி விட்டுறீங்க? சுவிட்சை போட்டு விட்டுறீங்க. சுவிட்சை போடும்போது ஹவுச்சுன்றான். ஆனா நீங்க இந்த நாள்ல நான் எப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, எப்பெல்லாம் எந்த குணம் என்கிட்ட இருந்து மேற்கொண்டு ஆவியானவர் தராத வேற குணங்கள் என்கிட்ட மேற்கொண்டு வரும் பொழுது நான் இல்ல பழைய மனிதன் என்னிலிருந்து கலைந்து போய்விட்டான் அப்படின்னு நீங்க சப்மர்ஜ் பண்ண அவன் ஒரு நாள் துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடித்தான் ஆக வேண்டும். வீட்டுக்குள்ள ஒரு கருப்பாம்பூச்சியை பார்த்தா என்ன பண்றோம்? அடிச்சு சாகடிக்கிறோம். அது மாதிரிதான் உங்கள இருந்து பழைய மனிதன். இன்னைக்கு அவர் சொன்னாரு சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சோ அதைத்தான் துளிர்க்க விடணும். இந்த களை துளிர்ப்பதை நாம் விடவே கூடாது. ஏன்னா களை பெருகிருச்சுன்னா என்ன ஆயிரும்? நல்ல பயிர் ஹெல்தியா வளர முடியாது. வளரும், ஆனா என்ன ஆகும்? ஹெல்தியா வளர முடியாது. ஸோ ஹெல்தியா வளரணும், நான் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும்னா, ஐ வாண்ட் டு பி டிரான்ஸ்ஃபார்ம்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? களை வளரும் தான். களையை நீங்க என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும்? பிடித்து போட்டுக்கொண்டே இருக்கணும். ஸோ களை எது, நல்ல விதை என்பது எது என்பதை அறிகிற ஞானத்தை நமக்கு தேவன் அழகாகவே வைத்திருக்கிறார். ஆமென். எபேசியர் 2:5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். நம்ம என்னாச்சும் பண்ணோமா? எங்க இருந்தோம்? அக்கிரமங்களில் மரித்தவர்களா? நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அவரோடு கூட பழைய மனுஷன் சிலுவையில் ஆணியடிக்கப்பட்டான். இன்னைக்கு புதிய மனுஷன் களைந்து போடப்பட்டு அவரோட கூட பிதா நம்மை உயிர்ப்பித்தார். நம்மை அவர் என்ன பண்ணாரு? உயிர்ப்பித்தார். ஸோ அவர் உயிர்ப்பித்தபடியால் நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன், நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்ற சொல்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே நமக்கு இல்லை. எல்லாமே என்ன? கிருபை கிருபை கிருபை, எல்லாம் கிருபை கிருபை கிருபை. கிருபையினாலே அவர் நம்மை ரட்சித்தார். கிருபையினாலே அவர் நமக்கு புதிய ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்த்தார். பழைய ட்ரெஸ்ஸை களைஞ்சு போட்டுட்டு புதிய ஒரு அழகான வஸ்திரத்தை நமக்கு தரித்து அழகு பார்த்தார். யோசேப்புக்கு அவங்க அப்பா 12 வர்ண அங்கி கொடுத்து அழகு பார்த்த பொழுது யார்? அவருடைய சகோதரர்கள் பொறாமப்பட்டாங்க. அது போல உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் உங்களை உடுத்துவித்து அவர் அழகு பார்க்கிறவரா இருக்கிறார். அவருடைய செய்கையா நீங்க இருக்கீங்க. சோ பழைய மனுஷனுடைய செய்கை என்னில் ஒரு பொழுதும் வெளிப்படவே முடியாது. அது எப்படி மேற்கொள்றதுன்னு தெரியலையா? அதுக்குதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு மேற்கொள்ள முடியும். எப்போ? நான் பழைய மனுஷனை கலைந்து போட்டுட்டேன், சாந்தமுள்ள அமைதியுள்ள ஆவிதான் எனக்குள்ள இருக்குது. ஸோ நான் இதை அவருடைய ஆவியினாலே நான் மறுரூபமாக்க பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பழைய மனுஷனுடைய கலையை எப்பெல்லாம் வளருதோ அப்ப பிடுங்கி போட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ண போட்டு கொண்டே இருக்கிறீர்கள்? மறுரூபமாக்க பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கிரியையை செய்கிறீரா? ஓகே
ஓகே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு ம். தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஆமென். அவைகளில் நாம் நடக்கும்படி ஆ. அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணார். ஆமென், ஆமென், ஆமென். புரியுதா உங்களுக்கு இந்த வசனம்? ஏனெனில் நற்கிரியையை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, அப்ப நானும் நீங்களும் சிருஷ்டிக்கப்பட்டது எதற்கு? நற்கிரியைகளை செய்கிறதற்கு தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தது தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஏதோ நீ புதுசா போய் ட்ரை பண்ண வேண்டியது இல்ல, ஏற்கனவே உங்களுக்குள்ள ஆயத்தமா தான் இருக்கு. ஐயோ நான் இனிமேல் பொய் சொல்லக்கூடாது நீங்க தவம் இருக்க தேவையில்லை. நீங்க ஒன்னே ஒண்ணுதான் அறிஞ்சுக்கணும், பழைய மனுஷன் கலைந்து போயிட்டான், நான் புதிய உள்ள ஆவியின் உடையவளாக நான் மறுரூபமாக கொண்டே இருக்கிறேன். ஏன்னா அவருடைய செய்கையினால தான் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். எதற்காக? செய்வதற்காக. அவருடைய ஆக்ஷன் என்னதா? நன்மை செய்வதாகவே சுற்றித்திருந்தாராம். இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார்னா அப்ப அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட நானும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருவேன். ஸோ இந்த ஹார்ட் கொஞ்சம் டிராவலிங் கஷ்டம். ஏன்னா நமக்கு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க வேற மாதிரி செய்வாங்க, அவங்க மட்டும் அப்படி செய்யறாங்க அப்படின்னு வலிக்கும் தான். ஆனா நீங்க யாரையும் பார்க்க கூடாது, நானும் அவரும். எனக்கு வச்சிருக்கிற ஓட்டத்துல நான் போகணும்னா நீங்க எப்படிதான் இருக்கணும்? சாந்தமும் அமைதலுள்ள ஜீவனை தான் எனக்கு கொடுக்குறேன். ஏன்னா அது தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டதா? ஏறப்பட்டதான். நொடி பொழுதுல ரேபிட்டும் டாட்டாய்ஸும் ஓடும். அது அங்க வர நம்ம இங்க தூங்கிடலாம் அப்படின்னு என்ன பண்ணிடுச்சு? இப்ப புது வெரைட்டி அது அங்க நடந்து வருதா? அது பாதி தூரம் வரும்போது இவரு வாங்க கிரிக்கெட் விளையாடலான்னு ஒரு இடத்துல கிரிக்கெட் விளையாடுது. அப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடி போனோன்னே இன்னொரு இடத்துல ஸ்விம் பண்ணுது. இப்படியெல்லாம் அதை ஒரு பெரிய ஒரு இது மாதிரி எடுத்திருக்காங்க. கடைசியா வரும்போ அது அங்கதானே வருது, இங்க கோடு நமக்கு இப்போ காமிக்கும் போது அது எங்கேயோ வர மாதிரி. ஆக்சுவலி கோடு இங்க இருக்குது, இங்க படுத்து என்ன ஆகுது? மரத்துக்கடியில அது எங்கேயோ வந்துட்டு நம்ம படுத்து தூங்குவோன்ட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கு. தூங்குறதுக்குள்ள இது என்ன பண்ணிடுச்சு? ஆனா அந்த இப்ப வந்திருக்கிற வருஷன் எப்படி தெரியுமா? அங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி என்ன பண்ணுது? ஓடுது. தூங்கிட்டு இருக்குல்ல, நான் எப்படி ஆகல அங்க போகணுன்ட்டு. அது ஒண்ணு சும்மா நீ தூங்குறியா, நீ தூங்கு அப்படின்னு வரல. ஏன்னா அதுக்கு முயலை பத்தி தெரியும். இப்ப அது முழிச்சிருச்சுன்னா நம்ம அங்க போறதுக்குள்ள இது ஒரே ஜம்ப்ல ஜம்ப் பண்ணிடணும். அப்போ அது தன்னுடைய ஃபுல் எஃபர்ட்டை அந்த இலக்கை நோக்கி கொடுக்குது. இப்படி வேகமா ஓடி என்ன பண்ணுது? போயிடுது. அப்புறம் தான் இது முழிச்சிட்டு இது ஜங்கன்னு போயிருதானா? இது போயிருது. ஆனா இது தன் முயற்சியை கொடுத்ததுனால அங்க முயல் தன்னிடத்துல வேக இருந்தும் அதனால என்ன பண்ண முடியல? ஜெயிக்க முடியல. ஸோ இன்னைக்கு உங்களுக்கும் அதே தான். நம்ம கிட்ட ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? நற்கிரியையை உள்ளே கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க மத்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்துல ஓடுறத நிப்பாட்டிடாதீங்க. சோ நீங்க ஆமையா இருக்கலாம், முயலா இருக்கலாம், ஆனா யாரா வேணா இருங்க, நீங்க அவருடைய சாயில சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனா இருக்கீங்க. அவரை போலவே சிருஷ்டிச்சிருக்கிறார். சோ நான் நன்மை செய்யறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கேன். சோ அதை நோக்கி ஓடும்படிக்கு தான் நீங்களும் நானும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ரோமர் 8:4 மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். சோ நான் அவருடைய செய்கையா இருக்கிறேன் போது நான் எதுலதான் நடப்பேன்? ஆவியில தான் நடப்பேன். ஏன்னா மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற எங்கிட்டையும் உங்ககிட்டையும் தான் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும். சோ நானும் நீங்களும் புதிதுள்ள ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய், புதிதான ஆவியினாலே மறுரூபமாக்கப்பட்டவர்களாய், ஆவியானவராலே ஆவியினாலே நடத்தப்படும்படிக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமென். ஏன்னா ஸ்பிரிட் மேன் வேற, ஸ்பிரிட் வேற. நம்ம ஸ்பிரிட், நான் சோல்னே சொல்றேனே, ஆத்மா ஆவி ஆத்மா சரீரம்னு சொல்றாங்களே. இன்னைக்கு எனக்கு அந்த பிரிவுன்றதை நான் விரும்பல. ஏன்னா எல்லாம் உங்களுக்குள்ளதான் சிஸ்டர். ஆண்டவர் நாசியில சுவாசத்தை ஊதும் பொழுது அவர் ஆவி ஆத்மா சரீரம்னு பிரிக்கல, எல்லாமே கனெக்டட் தான். பழைய மனுஷன் வரும்போதுதான் அதெல்லாம் தனிதாச்சு. இன்னைக்கு எப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே நம்ம புது சிருஷ்டியா சிருஷ்டிக்கப்பட்டுட்டோமோ அப்பவே
ஆவி ஆத்மா சரீரெல்லாம் ஒன்னாயி இப்ப நம்ம ஸ்பிரிட் மேன், ஆவி மனிதன் தான். we are controlled by the Holy Spirit, by our spirit to lead the life. so உங்க ஸ்பிரிட் மேன் அங்க கனெக்ட் ஆகும்போது உங்க சரீரத்தை தடை செய்ய எதுவுக்கும் அதிகாரம் கிடையாது. சொல்றாங்கல்ல, ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இல்லைன்ற நான். ஏன்னா இந்த சரீரமும் யாரால மீட்கப்பட்டிருக்கு? கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டிருக்கு. சோ நீங்க பழைய மனுஷனை களைஞ்சு போட்டுட்டீங்கன்னா இந்த பலவீனம் உள்ள சரீரமும் என்ன பண்ணப்பட்டுச்சு? கலைந்து போக பற்றுச்சு. சோ இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறது உற்சாகம் உள்ள ஆவினா உங்க சரீரமும் எப்படிப்பட்டதுதான்? உற்சாகம் உள்ள சரீரம் தான். நீங்க ஒல்லி குண்டு அதெல்லாம் கணக்கே கிடையாது. நீங்க ஆவியானவரால நடத்தப்படுவீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? வசனம் சொல்லுது, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். அப்ப காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்னா காண்டாமிருகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும். சற்று சிறியவனாக்கி நம்மளதான் படிச்சிருக்கிறாரு, அதுக்கெல்லாம் அவ்வளவு பலன். ஆனா அவைகளை ஆண்டு கொள்ளும்படிக்கான அதிகாரத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதுகிட்ட இருக்கிற பவர் ஒன்னும் இல்ல. மாட்டுக்கிட்ட போய் நீங்க நிக்க முடியுமா? அதுவே முடியாது. அப்புறம் எங்க போய் காண்டாமிருகத்திட்ட போய் நிற்கிறது? ஆனா அவர் சொல்றாரு, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை உனக்கு தந்திருக்கிறேன்றார். So we are strengthened. கழுகுகளை போல பறப்போனா கழுகு எப்படி பறக்கும்? மேல ஒரு அடிதான். ஒரு அடி பறந்தா அது எத்தனையோ கிலோமீட்டருக்கு எத்தனையோ மணி நேரம் பறக்குமா. சோ அப்படி ஒத்த பலன் தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சோ நாம் மாம்சத்தின்படி நடக்க அழைக்கப்படவில்லை. ரோமர் 7:4. என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறுடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்களே. ஆமென். அப்போ இன்னைக்கு நீங்க யாருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க? கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டதுனால நீங்க வேறொரு மனுஷியாய் மாறிட்டீங்க. பழைய மனுஷனுக்குரிய செயல்பாடு உங்களுக்குள் செயல்பட முடியாது. பழைய மனுஷனை சிலுவையில கலைந்து போட்டுட்டோம். நான் அப்ப எப்படி இருந்தேன் தெரியுமா? அதே மாதிரி இப்ப இன்னைக்கு நான் செஞ்சேன்னா நான் வேற. அப்படி சொல்லவே கூடாது. பழைய மனுஷனை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கலைந்து போட்டு விட்டீர்கள். இன்னைக்கு வேறுடையவர்கள் ஆகிட்டீங்க, வேறொருத்தரோட ஆயிட்டீங்க. ஏசாயா எரேமியாலாம் சொல்லப்பட்டிருக்கும் மாதிரி உங்களை அவர் நித்திய விவாகத்திற்கென்று முன் குறித்துட்டார். நீங்க இப்ப இன்னைக்கு வேறொருத்தரோடைய மனவாட்டி. சோ வேறொருடைய மாறினதுனால அவள் வேறொருடைய அதிகாரத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. சோ அப்படியே யாராச்சும் வந்து சொன்னா கூட இருங்க, நான் என் வீட்டுக்காரரை கேட்டுட்டு வந்து சொல்றேன்னு சொல்றோமா இல்லையா? அப்ப கோவம் வரும்போது மட்டும் ஏன் பசன்னு கோவப்படுறீங்க? ஏன் ஒரு விஷயம் செய்யும் போது மட்டும் டக்குன்னு இது பண்றீங்க? இருங்க, கொஞ்சம் அமைதியா, நான் என் வீட்டுக்காரர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்து சொல்றேன்னு சொல்லி பழகுங்க. என் வீட்டுக்காரர் எனக்காக என்ன வச்சிருக்கிறாரு, நான் இந்த இடத்துல நான் எப்படி செயல்படணும்னு என் வீட்டுக்காருக்கு தான் தெரியும். கொஞ்சம் என் வீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் கேட்டு வரேன். ஈஸியா இருக்கும்ல இதெல்லாம். இப்படிதான் நம்மள மாத்திக்கணும். சார் எப்படி நான் செயல்படுறது எனக்கு தெரியலையே, என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியலையே, எனக்கு பொய் பேசுறது என்னால நிப்பாட்ட முடியலையே, நான் இப்படி பண்றத என்னால நிப்பாட்ட முடியலையே நம்ம சொல்லும் பொழுது, நான் இன்னைக்கு நித்திய விவாகத்திற்கென்று முன்குறிக்கப்பட்டேன், நான் வேறுடையவர்களாக மாறிட்டேன். அப்ப என் கணவர் அவரா இருக்கிறதுனால நான் எனக்கு செயல்பட தெரியலதான். இப்ப நான் என்ன பண்றேன், இங்க எப்படின்னு எனக்கு தெரியலங்க, இப்ப எப்படி ஆக்ட் பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் வருது பாத்தீங்களா? அந்த ரியாக்ஷனுக்கே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நான் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு வரேன், என் வீட்டுக்காரர் சரியா சொல்லுவாரு அப்படின்னு நம்ம மாத்தும் பொழுது அவர் நமக்கு போதிக்கிறவரா இருக்கிறார். எப்படி போதிப்பாரா? அவர் எனக்கு தெரிவிப்பார், காட்டுவார், போதிப்பார். அவர் கண்ணை என் மேல வைத்து அவர் எனக்கு ஆலோசனை சொல்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்ம இன்னைக்கு நம்மளுடைய டூஸ் அண்ட் டோன்ட்டுக்குள்ள இல்ல, நியாயப்பிரமாணத்துடைய டூஸ் அண்ட் டோன்ட்டுக்குள்ள, உங்களுடைய டூஸ் அண்ட் டோன்ட்டுக்குள்ள நான் இப்படிதான் செய்வேன் அப்படிதான் செய்வேன்ற அதுக்குள்ளேயும் உள்ள நியாயப்பிரமாணம் சொன்ன
டூஸ் அண்ட் டோன்ட்டுக்குள்ளேயும் இல்ல, நீங்க யாருடையதுக்குள்ள இருக்கீங்க? இயேசு உங்களுக்காக செய்த எல்லா டன்னுக்குள்ளேயும் தான் இருக்கீங்க. சோ இனி பழைய மனுஷனை நீங்க களைந்து போட வேண்டும், உங்கள் ஆவியை நீங்கள் அடக்க வேண்டும். நீங்க என்னது உங்களுடைய கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா உங்களால எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப நீங்க நீங்க இப்ப கண்ட்ரோல் பண்ணணும்ன்றது, நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அவரை அறிகிற அறிவினாலே நான் அறிந்து கொள்ளும் பொழுது, அவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்றத நான் அறிந்து கொள்ளும் பொழுது நான் விடுவிக்கப்படுகிறேன். இப்போ இங்க நின்றுட்டே இருக்கேன், ஒரு பாம்பு என்கிட்ட இருக்கு, அது பாட்டுக்கு இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? நின்றுட்டே இருப்பேன், அது ஆயா எனக்கு கொத்திட்டு. இதுவே எனக்கு என் காலை சுத்தி பாம்பு இருக்குன்னு போதுதான் நான் என்ன பண்ணுவேன்? நகர்ந்து போவேன். இல்லைன்னா அது கொட்டட்டும் தான் நான் கொட்ட விட்டுறோம். அது போலதான் இன்னைக்கு என் பழைய மனுஷன் களைஞ்சிட்டான். ஏன்னா நான் சிலுவையில அறையப்பட்டுட்டேன். சிலுவையில அரைஞ்சோன்னு ஆணுதான் தொங்கிட்டு இருந்தேன். ஏன்னா என்னை மீட்டு கொள்றதுக்கு என்னாலேயே முடியாது. என்னை ஏன்பா அரைஞ்சிங்க, நான் வெளியில வரேன்ப்பா அப்படின்ட்டு பிச்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்க முடியுமா? இல்ல, கிருபையினாலே கிறிஸ்துக்குள்ளாக நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். அது என்னால் நடந்த இல்ல உங்களால் நடந்த ஈவல்ல, அது பிதாவினாலே நடந்த ஈவு. அவர் என் மீதும் உங்கள் மீதும் வைத்த தயவு, அவர் என் மீதும் உங்கள் மீதும் வைத்த இரக்கம். அவர் அல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் வேறொன்றும் இல்லை ஐயா. நீங்க சொன்ன அதே மனத்தாழ்மையும், நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கிற மன சாந்தத்தினாலும் சமாதானத்தினாலும் தான் நான் வழிநடத்தப்படுவதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கேன். சோ பழைய மனிதனை நான் களைந்து போட்டேன் என்பதை இந்த நாள் முதல் நான் அறிந்திருக்கிறேன். என் புதிதான ஆவினாலே நான் புதிதான ஆவிக்குரியவளாய் நான் மறுரூபமாக்க பட்டு கொண்டே இருக்கிறேன். பழைய மனுஷன் எப்பெல்லாம் எனக்குள்ள துளிர்க்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவனை களைப்பிடுங்க. என் தேவனால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ரகசியத்தை நான் அறிந்து கொண்டேன். ஆமென். சோ தேவன் எனக்கு ஆத்மால இளைப்பாறுதலை கட்டளையிட்டு இருக்கிறார். என் ஆத்மாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். எப்படி கட்டளையிட்டு இருக்கிறார்? அவருடைய வசனத்தை நான் சாந்த குணமுள்ளவளாய் நான் அதை கேட்கும் பொழுது, அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, வாவ், எவ்வளவு நல்ல தேவன். ஆவியானவராலே ஆபிரகாம் புறப்பட்டார்னா பை லவ், பை லவ், த்ரூ லவ், ஃபார் லவ், அப்படிதான் ஆபிரகாம் புறப்படுகிறார். அது போலதான் நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது பவுலும் அப்படிதான் அன்பின் வைராக்கியத்துலதான் போறாரு. ஆனா அவர் கொண்டிருந்த வைராக்கியம் அது தவறான வைராக்கியம் என்பதை அவர் ஒரு அடிப்பட்டோன அவர் அந்த குதிரையிலிருந்து விழும் பொழுதே அவரை புரிந்து கொண்டார். என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நான் என்ன செய்யணும்? நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் சில டைம்ல நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கோன்னு. ஆனா கொஞ்ச நேரம் சாந்த குணம் உள்ளவர்களாய், அமைதலுள்ள ஆவி உள்ளவர்களாக, அப்பா நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நான் பழைய மனிதனை களைந்து போட்டு விட்டேன் சிலுவையிலே, நான் புதிய மனிதனை தரித்து கொண்டேன். அது என்னுடைய ஈவே அல்ல, அது கிருபை. நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன் பிதாவாலே. கிறிஸ்துவுடனே நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுடனே அவருடைய நன்மைக்கு பாத்திரராக அந்த நற்கிரியை கிறிஸ்துவின் மூலமாக எனக்குள் வைத்தார். ஆதி முதல் அது எனக்குள் இருக்கிறது. அதில் செயல்பட நான் தவறி இருக்கிறேன். அப்பா, இந்த நாள்ல நான் அறிந்து கொண்ட நாள் முதல் எனக்கு அது வேலை செய்கிறது என்று சொல்லுது போல, அப்பா அந்த கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக வெளியேற பெற்ற அப்பா அந்த வல்ல பெரும் ரத்தத்தின் மூலமாக அப்பா நாங்க இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த சாந்த குணத்தையும் அப்பா கேட்கிற காதுகளையும் இருதயத்தையும் அப்பா நான் பேசுறேன் தகப்பன். எஸ், அது இன்று துளிர்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா இவர்கள் ஆத்மால இருக்கிற அப்பா நீர் நடாத நாற்றெல்லாம் அப்பா தகப்பனே இன்று பிடுங்கப்படுவதற்காக நன்றி செலுத்துறப்பா. கமான், நன்றி செலுத்துறோம்ப்பா. நீர் பெரியவராக எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்தும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமது வார்த்தையின் வல்லமையை ஆண்டவரே நாங்கள் ருசிக்கத்தக்க ராஜா, இந்த மாலை வேளையில் எங்களை அமரச் செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் செயல்படவும் ஆண்டவரே
ஹalleluya. அந்த அன்பின் ஐக்கியத்தில் நாங்கள் கட்டப்பட தகப்பனே ராஜா, நீ செய்த கிருபைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. உமது வாயின் வார்த்தைகளால் நாங்கள் ஆண்டவரே பலப்பட்டு நிற்க ராஜா, உமது சத்தியத்தின் வார்த்தைகளாலே நாங்கள் நிலை நிற்கவும் ராஜா, நீரே கிருபையாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். God bless you God all. bless you all. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். மேலும் செய்திகளை காண நமது ஜீவவாசனை மினிஸ்ட்ரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தொடர்புக்கு 8610683644. வாட்ஸ்அப் தொடர்புக்கு 9843612371. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.